பயாலஜிக்கல் வெப்பன் ஆகும். பயாலஜிக்கல் வெப்பன் வருமானு கேக்குறீங்களா? வேணா அந்த வசனத்தை வாசிக்கோங்க, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அதான் நடக்க போகுது. 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் வாசிக்க பார்ப்போம். தானியேல் வெளிப்படுத்தல் 9:4. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும், புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும், எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷனை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. கொரோனால என்ன நடந்துச்சு? புல்லு, பூண்டு, தண்ணி, காத்து எதுவும் பாதிக்கப்படல, மனுஷன் மட்டும் செத்தான். பொதுவா யுத்தம்னு வந்தா குண்டு போட்டா ஊரே அழியும், மனுஷனும் அழிவான். மரம் செடி கொடிகள் அழியும், கட்டடங்கள் அழியும், எல்லாம் அழியும், கூட மனுஷனும் சாவான். ஆனா 9ஆம் அதிகாரம் 4 பைபிள் சொல்லுது, பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல். கொரோனால ஒரு மரம், இன்னும் சொல்ல போனா கொரோனால மரம்லாம் நல்லா ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டா லாக்டவுன் போட்டு வண்டி ஓடல, யாரும் இல்ல, மரம்லாம் நல்லா ஆயிடுச்சு. அப்பனா 9:4 வெளிப்படுத்தின விசேஷம் சொன்ன காரியம் இனி நடக்க போகிறவை. ஏற்கனவே சாம்பிள் நடந்திருக்குது. இப்ப நல்ல கவனிச்சீங்கன்னா பயாலஜிக்கல் வார பத்தி அங்க பேசப்பட்டிருக்கிறது, நியூக்ளியர் வார பத்தி சகரியாவில் இருக்கு. இப்ப அத்தனையும் ஒன்னா நடக்க போகுது.